ஹாய். நம்ம பிஃபோர் வீடியோவில் வந்துட்டு இந்த 12 ஹவர்ஸ் கிளாக்கில் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒன் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இஸ் இட் டே லைட் ஆர் டார்க் லைட், டார்க்னஸ் ஓகேங்களா. ஸோ டே லைட்னா மார்னிங்காக இல்லை நைட் டைமில் வர டைமான்னு கேட்குறாங்க ஓகேங்களா. காலையில் வந்து விடியறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஎம் வந்து மிட் நைட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் வந்து விடியறது வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock மேலே ஒரு 7 o'clock தான் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து டே லைட் வந்து வருது ஓகேங்களா. அதுவே வந்து ஈவினிங் டார்க்னஸும் பார்த்திங்கன்னா ஈவினிங் எப்போ ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் மிட் நைட் 12 o'clock பிஃபோர் வரைக்குமே நம்மளுக்கு வந்து பிஎம் கன்வெர்ட் ஆகிடுது ஓகேங்களா. ஸோ பிஎம் கன்வெர்ட் ஆகிடுது. ஆனால் டார்க்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 6 o'clock 7 o'clock அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இருட்டுது, டார்க்னஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 14 ஹவர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் 14 ஹவர்ஸ்ன்றது இங்கே பாருங்கள். இந்த இடத்துல 14 ஹவர்ஸ்ன்றது 2 o'clock வருது ஓகேங்களா. ஸோ 2 o'clock 14 ஹவர்ஸ்ன்றது 2 o'clock 2 o'clockனா பிஎம் வருங்களா. ஸோ 2 o'clock பிஎம் வரும் ஓகேங்களா. ஸோ பிஎம்னா ஆஃப்டர்நூன் வருது ஓகேங்களா. ஸோ பிஎம்னா ஆஃப்டர்நூன் வருது. 2 o'clock பிஎம் வந்து ஆஃப்டர்நூன் வருது. அப்போ இது வந்து டே லைட்டில் வருங்களா இல்லை டார்க்னஸில் வருங்களா? டே லைட் தான் வரும் ஓகேங்க. ஸோ இந்த இடத்துல டே லைட்னு எழுதுகிறோம். ஸோ இதை வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் 24 ஹவர்ஸ் கிளாக்குக்கும் 12 ஹவர்ஸ் கிளாக்குக்கும் கொஞ்சம் ஈஸியாக வித்தியாசம் புரியும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ். இந்த ஹவர்ஸில் வந்து எதுவுமே இல்லை, மினிட்ஸில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது இன்னும் 1 ஹவரை கூட ஆகலை, 40 மினிட்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மிட் நைட் 12 o'clock ஆஃப்டர் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ அப்போ இது டைமாக 12 ஹவர்ஸ் டைமாக எப்படி எழுதுவோன்னா ஸோ 12 o'clock 40 AM வரும் ஓகேங்களா. ஸோ 40 மினிட்ஸ் ஏஎம் வரும். அப்போது இது வந்து 12 o'clock ஏஎம்னா மிட் நைட்டில் வர 12 o'clock ஓகேங்களா. ஸோ 12 o'clock ஆஃப்டர் ஓகேங்களா. இது என்ன வரும்னா டார்க்னஸ் வரும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வெளிச்சம் இருக்காது இல்லைங்களா, சன்லைட்டே இருக்காது இல்லைங்களா. ஸோ அதனால் அது டார்க் லைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock 15 minutes ஹவர்ஸ்னு வருது ஓகேங்களா. ஸோ 4 o'clockன்றது மார்னிங்கில் வர ஏஎம் தான் ஓகேங்களா. ஸோ 4 o'clock 15 AM. அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டார்க்னஸ் தான் வரும். ஸோ புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 16 hours 30 minutes 16 hours 30 minutes ஓகேங்களா. ஸோ 16 ஹவர்ஸ்ன்றது வந்து டைம் பாருங்கள். 16 ஹவர்ஸ்ன்றது 4 o'clock வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல 4 o'clock அண்ட் தென் 30 minutes இது வந்து பிஎம் வரும் ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் வர 4 o'clock அதனால் ஏஎம் போட்டிருக்கேன். இது ஈவினிங்கில் வர 4 o'clock அதனால் பிஎம் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஈவினிங்கில் வர 4 o'clock 30 minutesல வந்து டே லைட் இருக்குங்களா டார்க்னஸ் இருக்குங்களா? கண்டிப்பாக டே லைட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் சன்லைட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் அதை வந்து டே லைட்னு மென்ஷன் பண்ணுறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 22 hours 20 minutes ஓகேங்களா. ஸோ 22 hours 20 minutes. இப்போ இங்கே பாருங்கள் அப் டு 20 வரைக்கும் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 8 o'clock. அதுக்கப்புறம் வந்து 9 o'clock அண்ட் தென் 10 o'clock. ஸோ 20 ஆஃப்டர் 21 அண்ட் தென் 22. ஸோ அப்போது 22 வந்து 10 o'clock வருது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 22 hours தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 22 ஹவர்ஸ்னால் 10 o'clock அண்ட் தென் 20 minutes இது வந்து பிஎம் வரும் ஓகேங்களா. ஸோ பிஎம்ன்றது ஈவினிங், தட் மீன்ஸ் ஈவினிங் மீன்ஸ் நைட் வருது இல்லைங்களா 10 o'clock. அந்த 10 o'clock தான் இது ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து டே லைட் இருக்குங்களா இல்லை டார்க்னஸ் இருக்குங்களா? ஸோ கண்டிப்பாக டார்க்னஸ் தான் இருக்கும். ஸோ புரியுதுங்களா. ஸோ 12 hours clock அண்ட் தென் 24 hours clock ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு வீடியோவில் பார்க்கலாம்.